வெற்றி விநாயகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். மிஸ் வராங்க. வெரி குட். எல்லாரும் ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. ஏமா, அந்த தேங்காய் முடிய சீக்கிரம் கொண்டா, சட்னிக்கு வேணும். என்னடி தேங்காய் அரை முடிதான் இருக்கு, இன்னொரு முடி எங்க? ஐயர் வீட்டுல சட்னி அரைக்க வேண்டாமா? அப்பா, நீங்க ஏன்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் செய்தா என்னம்மா? ஏய் சந்துரு, ஒன்னதானே அயன் பண்ண சொன்னேன். நான் காலையில ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கேன்ல. ஏய், என்னடி சிரிக்கிற? போய் சொல்றான்க்கா, இவ்வளவு நேரமா அவன் டிவில கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான். சும்மா ஸ்கோர் பார்த்தாங்கா. டேய், எக்ஸாம்க்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, கிரிக்கெட் பாக்குறியா? கிரிக்கெட் எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தாமா. பாரு பாரு, மார்க் லிஸ்ட பார்த்துட்டு அப்புறமா உன்கிட்ட பேசிக்கிறேன். ஆமா, மணி எங்க காணோம்? அக்கா அக்கா, பாட்டி மணித்தலையில கொட்டி டியூஷனுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏமா அந்த பையனை வர வேணாம்னு சொன்னீங்க? 3 மாசமா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கல, நீ வாய் திறந்து கேட்கல. வந்தா டியூஷன் ஃபீஸோட வான்னு நான் தான் சொன்னேன். அதுல என்ன தப்பு? ஏமா, சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? டியூஷன் மேட்டர், ஃபீஸ் மேட்டர் உங்களுக்கு தேவையில்லாதது. நான் பணத்துக்காக மட்டும் டியூஷன் எடுக்கல. நான் படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரதுல எனக்கு ஒரு திருப்தி. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா. ஆமா, நீ குடுக்கற 3000 ரூபாயில குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இல்ல தெரியும். வேற வருமானம் என்ன இருக்கு? ஏமா சித்ரா, அவன் நான் சொன்னாலே கேட்க மாட்டான், நீ சொல்லியா கேட்க போறா? யூனிஃபார்ம் அயன் பண்ணியாச்சு, உனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்புமா. டேய் ஜெகதீஷ், நாளைக்கு வரும்போது அந்த மணியும் கூட்டிட்டு வா, சரியா? அறிவில்ல, பாத்து உடைக்க கூடாது, குழந்தை இருக்குல்ல. வாய மூடுமா, எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா, ஏயா, குழந்தைங்களை பைக்ல வச்சுட்டு கண்ணை முடிட்டு வரிய அருவு கிட்ட முண்டோம். நடு ரோட்ல பூசணிக்காய உடைச்சிடலாமா? என்னைய திட்ட நீ? பிளடி நான்சென்ஸ். நான்சென்ஸா? ரோட்ல வரைக்காம அவன் தலைமையில உடைப்பாங்க. என்ன இருக்குமா அடிச்சியா? டேய், நடு ரோட்ல பூசணிக்காய் உடைச்சதே தப்பு, இதுல வேற அந்த ஆளை போட்டு அடிக்கிறியா நீ? ரோட்ல பூசணிக்காய் உடைக்க கூடாது எந்த சட்டத்துல சொல்லிருக்கு? எந்த சட்டத்திலையும் சொல்லல. ஆனா இந்த மாதிரி நடு ரோட்ல பிரச்சனை பண்ணா உதைக்கணும் எங்க போலீஸ் சட்டத்துல சொல்லிருக்கு. ஏறா வண்டியில. என்ன மேடம் மிரட்டுறீங்க? நான் மட்டுமா உடைக்கிறேன்? காலங்காலமா எல்லாரும் தான் உடைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்ன மட்டும் சொல்லல, உங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்படி நடு ரோட்ல தேங்காய் பூசணிக்காய் உடைக்கிறதுனால எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, எத்தனை பேருக்கு கை கால்லாம் உடைஞ்சிருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு நான் பூசணிக்காய் உடைக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா உடைச்சு ஓரமா தூக்கி போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காது. இதனால பப்ளிக் பண்ற கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தைங்க பாத்தியா, ஏதோ லேசான காயத்தோட போச்சு. உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? இதே உன் குழந்தைக்கு அடிபட்டு நடு ரோட்ல விழுந்தா உனக்கு எப்படி இருக்கும்? ராஸ்கல். சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், ஏறா வண்டியில. சாரி மேடம், தெரியாம அவர் போட்டு அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க மேடம். அவர் மட்டும் இல்ல, இத்தனை நாளா மத்தவங்கள பத்தி நாங்க யாரும் கவலைப்படாம ரோட்ல தேங்காய் பூசணிக்காய் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இருந்தோம். அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதாமா உணர்றோம். இனிமே நாங்க யாரும் அந்த தப்பை செய்ய மாட்டோம். தயவு பண்ணி இவரை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. சரி, முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பசங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சாரி சார். யாருகிட்ட பிச்சு பிடிச்சு
என்ன கைய உதறிட்டு வர? பின்ன என்னம்மா, ஒவ்வொருத்தரும் அடிக்கிறதுக்கு தினம் 1 லிட்டர் பால் குடிக்க வேண்டியதா இருக்கு. இத பாருமா, இன்னைக்கு உன் புருஷனை அடிச்சு அடியில 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாங்குற சம்பளம் மொத்தமா இனிமே உன் கையில கொண்டு கொடுத்துருவான். அதுக்கு முன்னால எங்களை எல்லாம் கொஞ்சம் கவனி. நாங்க 5 பேர் இருக்கோம். மேடம், என்னையும் ஏன் உங்க லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? சரிதாமா, நீ கரப்படாத கைதா, காமராஜர் பேத்திதா, உனக்கு வேண்டாம்னா கம்மனுற. அவ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. டா, தள்ளு, இன்ஸ்பெக்டர் தள்ளு அவர்களே பக்கம். தின்றீங்கடே. குடு. ஆமா, அதானே இருக்கு. என்னம்மா ரொம்ப கம்மியா இருக்குது? இத பாரு, மத்தவங்கள அடிக்கிறதுக்கு தான் ட்ரிங் ட்ரிங் கம்மி. நீ கட்டுன புருஷனே அடிக்க சொல்லிருக்க, இதுக்கெல்லாம் ட்ரிங் ட்ரிங் ஜாஸ்தி. சீக்கிரம் வராங்க. சொல்லிடுறேன். யார் இவங்கெல்லாம்? அந்த அம்மாவோட புருஷன் அவங்கள ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினால 4 சாத்தி லாக்அப்ல வச்சிருக்கோம் மேடம். இந்தாங்க கம்ப்ளைண்ட். உள்ள வர சொல்லு. உன்கிட்ட ட்ரிங்க் ட்ரிங்க் வாங்கின விஷயத்த நீ இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட போட்டு கொடுத்த, அப்புறம் உன் புருஷனை வெளியில விட்டுட்டு உன்ன உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. தள்ளிட்டு வா. வாயா வெளியில. கவுண்டர், வா வா. இவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றா? பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சு. மேடம், நீங்களாவது நான் சொல்றது கேளுங்க மேடம். நீ என்னையா சொல்றது? எல்லாம் கம்ப்ளைண்ட்ல இருக்கு. ஏய், ஸ்டாப் இட். சொல்லையா? மேடம், நான் படிக்காதவன் தான், அழகு இல்லாதவன் தான். ஆனா ராத்திரி போல கஷ்டப்பட்டு உழைச்சு மாசம் 10,000 சம்பாதிச்சு கொடுக்குறேன் மேடம். ஊர்ல கஷ்டப்படுற அப்பா அம்மாவுக்கு 500 ரூபா அனுப்ப விட மாட்டேன்றா. ஆனா அவன் மட்டும் சினிமாவுக்கு போறா, சேலை வாங்குறா, மேக்கப் அது இதுன்னு 1000கணக்கில் செலவழிக்கிறான் மேடம். நீ பண்றது சரியில்லை. குடும்ப வரவு செலவு கணக்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு குடும்பத்தோட வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்ன புருஷனா மதிக்கிறதுனால பரவாயில்ல, ஒரு மனுஷனா மதிக்க சொல்லுங்க மேடம். ஐயோ, அவர் சொல்றதெல்லாம் போய் மேடம். பாய் மூடு. உன் மேக்கப் லிப்ஸ்டிக்கும் பார்த்தாலே தெரியுது உன்னோட லட்சணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு புருஷன் மேல போய் கம்ப்ளைண்டா கொடுக்குற? மேடம், எனக்கு அப்பவே இவன் மேல டவுட் மேடம். இத பார், ஒழுங்கா புருஷன் பேச்ச கேட்டு நடந்துக்க, இல்ல அப்புறம் உனக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு லிப் இருக்காது. படிச்சவன் பணக்காரன் எல்லாம் பொண்டாட்டிங்களா அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கொடுமைப்படுத்துறானுங்க. பாவம், ராப்பகலா உழைச்சி உன்னை ராணி மாதிரி வீட்டுல உட்கார வச்சிருக்காரு பாரு. அந்த கொழுப்பு தான் உன்னை இப்படி பண்ண சொல்லுது. சம்பாதிக்கிற கஷ்டம் உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி ஊரை சுத்திட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடறவங்களுக்கு தெரியாது. ஏமா பெட்டிஷன் கொடுத்த என் பொண்ணையே மிரட்டுறியே, இது நியாயமா? பாய மூடுமா. ஏதோ பெரிய மனுஷியாச்சேன்னு பாக்குற. உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே கெடுத்துருவ போல இருக்கு. ஸ்டேஷனுக்கு வந்து ஆம்பளைங்க மேல பொம்பளைங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு நாங்க ஆக்ஷன் எடுத்துருவோமா? கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு புருஷன் பேச்ச கேட்டு குடும்பம் நடத்த பாரு. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க 2 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். ஜாக்கிரதை. மேடம், பொம்பளைக்கு ஸ்டேஷன்ல ஆம்பளைக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சேன். அது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும் மேடம். நீங்க போலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கேஸுங்க வந்தா அத 2 தரப்புலயும் எது உண்மை எது பொய்ன்னு விசாரிச்சு அவங்கள இங்கேயே சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்கள ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய விடாதீங்க. அப்புறம் மத்த ஸ்டேஷனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். எஸ் மேடம். யூ மே கோ.